நம்ம ஒரு நியூ ரெசிபி பார்க்க போறோம். அது வந்து ஃபயர்லெஸ் ரெசிபி. நம்ம குட்டீஸ் சுட்டீஸ்க்காக வந்து நம்ம ஓரியோல ஸ்விஸ் ரோல் பண்ண போறோம். அது ரொம்ப ஈஸி. எப்படி பண்ணா வாங்க பார்க்கலாம். தேவையான பொருள் ஓரியோ பிஸ்கெட், மில்க் பவுடர், மில்க், கண்டென்ஸ் மில்க். இது மட்டும்தான். நம்ம இதை வச்சு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ பிஸ்கெட் தனியாக, க்ரீம் தனியாக எடுத்துக்கலாம். க்ரீம் தனியாகவும் பிஸ்கெட் தனியாகவும் எடுத்தாச்சு. இப்போ பிஸ்கெட் மட்டும் நம்ம மிக்சியில் கிரைண்ட் பண்ணிக்கணும். பிஸ்கெட்டை நல்லா பவுடராக அரைச்சாச்சு. நம்ம இதில் பேனில் போட்டிக்கலாம். நம்ம இதில் இப்போ மில்க் பவுடர் ஆட் பண்ண போகிறோம். கண்டென்ஸ் மில்க் 1 ஸ்பூன், அப்புறம் பால். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்கள், இப்படி ஒரு டவ் கிரியேட் ஆகி எல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம ஒரு பாலித்தீன் கவர் எடுத்துக்கணும். இப்படி ஒரு கவரில் லைட்டாக நெய் தடவிக்கிங்க. அப்போ தான் ஒட்டாமல் இருக்கும். இது நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுங்க ஃபுல்லாக. இப்போ இந்த டவ்வை இப்படி வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. உருட்டுற கட்டையில் சப்பாத்தி உருட்டுற கட்டையில் நல்லா இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிக்கிங்க. நல்லா தின் லேயராக ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒயிட் பேட்டர்ன் ரெடி பண்ண போகிறோம். அந்த க்ரீமி வச்சு க்ரீம்லேயும் கொஞ்சம் மில்க் பவுடர், கொஞ்சம் கண்டென்ஸ் மில்க் 1 ஸ்பூன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒயிட் டவ் ரெடி ஆயிடுச்சு. அதுவும் அதுக்கு மேலே வச்சு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும். கையில் வச்சு தான் அமுக்கணும். பாருங்கள், நான் எப்படி அமுக்குறேன்னு பாருங்கள். இந்த டவ்வை அப்படியே மெதுவாக இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிக்கிங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு. இது அப்படியே இப்போ நம்ம ரோல் பண்ணணும். பொறுமையாக செய்யுங்க, அவசரப்படக்கூடாது. பாருங்கள் இவ்வளோ அழகாக ரோல் ஆகுதுன்னு. இது ஃபுல்லாக நல்லா ரோல் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை 2 ஹவர்ஸ்க்கு ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சு எடுக்கணும். ஃப்ரீசர்லேருந்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக தெரியுதுன்னு. இப்போ இதை குட்டி குட்டியாக கட் பண்ணோம்னா அந்த பீஸு எவ்வளோ அழகாக தெரியும் பாருங்கள். இங்கே பாருங்கள், ஓரியோ ஸ்விஸ் ரோல் ரெடி. பிள்ளைங்க நம்ம இந்த 5 rupees கேக், அது கேக், இந்த கேக்குன்னு கேட்குறதுக்கு நம்ம இப்படி செஞ்சு கொடுத்தோம்னா அதுமாதிரி சாப்பிடாதுங்க. ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். டேஸ்டியான ஸ்விஸ் ரோல் பார்த்தாச்சு. நம்ம அடுத்து இன்னொரு நல்ல ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல்